ஓம் சாந்தி 30/11/2025 காலை முரளி அவ்வக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட்டு 18/1/2008. முரளியின் தலைப்பு: உண்மையான சிநேகியாகி அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு கொடுத்துவிட்டு ஆனந்தத்தை அனுபவம் செய்யுங்கள். உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள கவலையற்ற சக்கரவர்த்திகளின் கூட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். இவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகளின் சபையானது முழு கல்பத்திலும் இந்த சங்கமேக சமயத்தில்தான் கூடுகிறது. சொர்க்கத்திலும் கூட இவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகளின் சபை கூடுவதில்லை. ஆனால் இப்பொழுது பாப்தாதா அனைத்து சக்கரவர்த்திகளின் சபையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். தூரத்தில் இருப்பவர்களும் கூட உள்ளத்தின் அருகாமையில் தென்பட்டு கொண்டு இருக்கின்றனர். நீங்கள் அனைவரும் கண்களுக்குள் அடங்கி இருக்கிறீர்கள், அவர்களோ உள்ளத்தில் அடங்கி இருக்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறவங்க கூட அருகாமையில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி இருக்கிறவங்க கண்ணுக்குள்ளே இருக்கிறீங்க, ஆனால் அவங்க தூரத்தில் இருக்கிறவங்க உள்ளத்தில் அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாப்தாதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு அழகான சபையாக உள்ளது இது! இன்று விசேஷ நாளில் அனைவரின் முகத்திலும் அவ்வக்த ஸ்திதியின் நினைவு ஜொலிப்பாக தெரிந்து கொண்டு உள்ளது. அனைவருடைய உள்ளத்திலும் பிரம்மா பாபாவின் நினைவு அடங்கி உள்ளது. ஆதிதேவ், பிரம்மா பாபா மற்றும் சிவ் பாபா இருவரும் அனைத்து குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு உள்ளனர். இன்று அதிகாலை 2 மணியிலிருந்து பாப்தாதாவின் கழுத்தில் விதவிதமான மாலை விழுந்து கொண்டு இருந்தன. இந்த மலர்களின் மாலை பொதுவானதாகும். வைர ரத்தினத்தாலான மாலைகள் கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அன்பு என்கிற விலைமதிக்க தகுந்த முத்துக்களின் மாலை மிகவும் உயர்ந்ததாக உள்ளது. ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்தில் இன்றைய தினம் விசேஷமாக சிநேகம் வெளிப்பட்டது. ஏன்னா பாபா 18/1/2008 வந்திருக்கிறாரு. 18 ஜனவரி அப்படின்னாலே தெரியும், அதிகாலையிலிருந்தே எல்லாரும் பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ பாப்தாதா கூட இன்றைய தினத்தில் பார்த்து அவருடைய கழுத்தில் விதவிதமான மாலை விழுந்துக்கிட்டு இருக்கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாலைங்கிறது மலர்களுடைய மாலையும் நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாம் பொதுவானதாக இருக்குது. வைரத்திலான மாலை கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் குழந்தைகளுடைய இந்த அன்புங்கிற மாலை விலைமதிக்க தகுந்ததாக இருக்குது. அந்த மாலை மிகவும் உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்தில் இன்றைய தினம் விசேஷமாக சிநேகம் வெளிப்பட்டது. பாப்தாதாவிடம் 4 விதமான மாலைகள் வெவ்வேறாக இமர்ஜ் ஆகியது. 4 விதமான மாலையை பாபா இமர்ஜ் செய்திருக்கிறாரு. அவர் முன்னாடி அது எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. முதல் நம்பர் சிரேஷ்டமான குழந்தைகள். யார் தந்தைக்கு சமமாக ஆகுவதற்கான சிரேஷ்டமான முயற்சி செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளாக உள்ளனரோ, அப்பேற்பட்ட குழந்தைகள் தந்தையின் கழுத்தில் மாலை போன்று கோர்க்கப்பட்டு இருந்தனர். இது முதல் நம்பரில் இருக்கக்கூடிய மாலை. முதல் மாலையானது அனைத்தையும் விட சிறியதாக இருந்தது. இரண்டாவது மாலை உள்ளத்தின் சிநேகத்தில் அருகாமையில் சமமாக ஆகுவதற்கான முயற்சி செய்யும் குழந்தைகளின் மாலை. அவர்கள் சிரேஷ்ட முயற்சியாளர்கள், இவர்கள் முயற்சியாளர்கள். அதாவது முதல் நம்பரில் இருக்கிற குழந்தைகள் சிரேஷ்டமான முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது நம்பரில் இருக்கிறவங்க முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. 3வது மாலை இது மிகவும் பெரியதாக இருந்தது. சிநேகமும் இருந்தது. பாபாவின் சேவையில் துணையாகவும் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரம் தீவிர முயற்சியாளர்கள், சில நேரம் அவ்வப்பொழுது புயலை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் விரும்புகிறார்கள்
சம்பன்ன நிலையை அடைவதற்கான விருப்பமும் நன்றாக இருக்கிறது. இது 3வது மாலை சொல்லிட்டு இருக்கிறார். விருப்பம் இருக்குது, முயற்சியும் அதுக்கு நல்லா செய்கிறாங்க. ஆனால் சில நேரம் செய்கிறாங்க தீவிர முயற்சி, சில நேரம் புயலில் மாட்டிக்கிறாங்க. அதை புயலை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. 4வது மாலை புகார் கூறுபவர்களுடைய மாலை. இதை போன்ற வெவ்வேறு விதமான குழந்தைகளின் அவ்வக்த ஃபரிஸ்தா ஃபேஸ் ரூபத்தில் மாலைகள் இருந்தன. வதனத்தில் பாபா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 4 விதமான மாலை இருந்தது. அதுவும் குழந்தைகளுடைய அவ்வக்த ஃபரிஸ்தா ஃபேஸ் ரூபத்தில் அந்த மாலைகள் இருந்தன. பாப்தாதாவும் விதவிதமான மாலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருந்தார். மேலும் சிநேகத்தையும் மற்றும் சக்தியையும் கூடவே கொடுத்து கொண்டும் இருந்தார். இப்பொழுது நீங்கள் அனைவரும் யார் என்று தங்களுக்குள் யோசித்து கொள்ளுங்கள். 4 விதமான மாலையினர் இருந்தாங்க. அதில் நீங்கள் யார் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் விசேஷ சங்கல்பம் நிகழ்காலத்தில் மனதில் இப்பொழுது ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறது எமர்ஜாக இருந்தது. ஆனால் எல்லா குழந்தைகளுக்குமே இது இருந்ததுன்னு தந்தை சொல்கிறாங்க. நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மனசில் என்னவோ ஆசை இருக்குது, ஏதாவது நம்ம புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு. இருந்தாலும் அதில் ஒரு 4 விதமாக குழந்தைகளை பிரித்து, இதில் நீங்கள் எந்த மாலையில் இருக்கிறீங்க, எந்த ஒரு நம்பரில் இருக்கிறீங்க அப்படின்னு யோசிங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த ஊக்க உற்சாகம் மெஜாரிட்டி சங்கல்பத்தில் உள்ளது. சொரூபத்தில் வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள், ஆனால் சங்கல்பத்தில் உள்ளது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று அன்பு நாள், நினைவு நாள், சக்தி நாளின் போது விசேஷமாக உள்ளத்தின் ஆசீர்வாதங்களையும் மேலும் உள்ளத்தின் வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டு உள்ளார். இன்று விசேஷமாக சிநேகத்தின் நாளாக இருப்பதன் காரணமாக மெஜாரிட்டி அதிக பேர் அன்பிலேயே மூழ்கியிருந்தார்கள். இதே போன்று முயற்சியிலும் சதா சிநேகத்தில் மூழ்கியிருங்கள். முயற்சி செய்யணும் அப்படிங்கிற அன்பிலையும் நீங்கள் இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அன்பில் மூழ்கி இருப்பதற்கான சகஜ சாதனம் சிநேகம், உள்ளத்தின் சிநேகம், பாபாவின் அறிமுகத்தின் நினைவு சகிதமான சிநேகம், தந்தை அளிக்கும் பிராப்திகள் மீது சிநேகம், சம்பன்னமான சிநேகம். சிநேகம்தான் மிகவும் சகஜமான சாதனம். எல்லாத்துக்கும் காரணமே சிநேகம்தான். அதனால் அப்படியாப்பட்ட சிநேகம் எப்படி இருக்கணும்னா, பாபாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம நினைவு செய்யணும். அந்த மாதிரியான சிநேகம் தேவைப்படுது. பாபா கிட்டேருந்து பிராப்திகள் அடையணும். அதுக்கும் ஆதாரம் சிநேகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏனென்றால் சிநேகிய ஆத்மாக்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுகின்றனர். சிநேகத்தில் மூழ்கி இருப்பதன் காரணமாக, சிநேகத்தில் அடங்கி இருக்கும் காரணத்தினால் எந்தவிதமான உழைப்பும் ஒரு பொழுதுபோக்காக அனுபவம் ஆகின்றது. சிநேகிகள் தானாகவே தேக உணர்விலிருந்து, தேக உறவுகள் மீதான கவனத்திலிருந்து, தேகத்தினுடைய உலகத்தின் மீதான கவனத்திலிருந்து விடுபட்டு தானாகவே சிநேகத்தில் மூழ்கியிருப்பார்கள். உள்ளத்தின் சிநேகம் பாபாவின் அருகாமையே, துணையை, சமமாகும் தன்மையை அனுபவம் செய்ய வைக்கிறது. சிநேகிகள் சதா தங்களை பாபாவின் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானவர்கள் என்பதை உணர்கின்றார்கள். அவர்களுடைய சிநேகம் அசம்பவத்தையும் சம்பவமாக ஆக்கிவிடுகின்றது. சதா சிநேகம் உள்ளவர்கள் பாப்தாதாவின் சகயோகத்தின் கரங்கள், சிநேகத்தின் கரங்கள் தங்களின் தலை மீது இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். பாபா சொல்லிட்டு இருக்காங்க, உள்ளத்தினுடைய சிநேகம் இருந்தது அப்படின்னா இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இவ்வளோ அடையாளங்கள் இருக்குது. நிச்சய புத்தி கவலையற்றவர்களாக இருப்பார்கள். ஆதி ஸ்தாபனை காலத்தில் இருந்த குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும்
ஆதி சமயத்தின் அனுபவம் உள்ளது. பாபா கூடவே வந்த அந்த தாதிமார்கள், அவங்க தான் ஆதி ரத்தினங்கள், அவங்க தான் ஆதி ஸ்தாபனை காலத்திலிருந்தே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அன்பு நிறையாவே இருக்குது, அனுபவம் ஆயிருக்கு அப்படின்னு தந்தை சொல்லிடுறாங்க. இப்பொழுதும் சேவையினுடைய ஆதியில் நிமித்தமாகி இருக்கும் குழந்தைகளுக்கும் அனுபவம் உள்ளது. ஆதியில் அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை கிடைத்துவிட்டார் என்ற இந்த நினைவினால் சிநேகத்தின் போதை அதிகமாக இருந்தது. ஞானமோ பின்னால் தான் கிடைத்தது. ஆனால் முதலில் சிநேகத்தில் மூழ்கி இருப்பதன் போதை ஏற்பட்டது. தந்தை சிநேகத்தின் கடலானவர். எனவே பெரும்பாலான குழந்தைகள் ஆதியிலிருந்தே சிநேகத்தில் மூழ்கியிருந்தனர். முயற்சியின் வேகத்திலும் மிகவும் நல்ல வேகத்தோடு சென்றனர். ஆனால் சில குழந்தைகள் சிநேகத்தின் கடலில் மூழ்கி விடுகின்றனர். சிலர் மூழ்கிவிட்டு வெளியில் வந்து விடுகின்றனர். ஆகையினால் எந்த அளவு மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு உழைப்பு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு இல்லை. அதாவது பாபா சிநேகத்தினுடைய கடலாக இருக்கிறாரு. அந்த சிநேக கடலில் நம்ம மூழ்கணும். இதில் 2 விதமாக குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒன்று மூழ்கி இருக்கிறவங்க, இன்னொன்று மூழ்கி எழுந்துடுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. அதனால் மூழ்கி இருக்கிறவங்க உழைப்பே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மூழ்கி எழுந்துறவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. சில நேரம் உழைப்பு, சில நேரம் அன்பு, 2 நிலையிலும் உள்ளனர். ரெண்டாவதாக மூழ்கி எழுந்துடுறாங்க, கடலில் மூழ்கி எழுந்துடுறவங்க சில நேரம் உழைக்கிறாங்க, சில நேரம் அன்பு, இந்த 2 நிலையிலும் இருக்கிறாங்க. ஆனால் யார் சிநேகத்தில் லவ்லீன் ஆகி இருக்கின்றார்களோ அவர்கள் சதா தன்னை குடைநிழலுக்குள் இருப்பதாக அனுபவம் செய்கின்றனர். உள்ளத்தின் சிநேகி குழந்தைகள் உழைப்பையும் கூட அன்பாக மாற்றி விடுகின்றனர். அவர்களுக்கு முன்னால் மலை போன்ற பிரச்சனைகள் கூட மலை அல்ல, ஆனால் பஞ்சு போன்ற அனுபவம் ஏற்பட்டது. கற்கள் கூட தண்ணீருக்கு சமமாக அனுபவமாகியது. எனவே இன்று விசேஷமாக சிநேகத்தின் வாயுமண்டலத்தில் இருக்கும் பொழுது உழைப்பை அனுபவம் செய்தீர்களா அல்லது மனோரஞ்சனமாக இருந்ததா? இன்றோ அனைவருக்கும் சிநேகம் ஆனதல்லவா? சிநேகத்தில் மூழ்கி இருந்தீர்களா அனைவரும் கேட்குறார் பாபா. அந்த அன்பில் மூழ்கி இருந்தோன்னா என்னென்ன அடையாளங்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்பில் மூழ்கி இருந்தீங்களா, சிநேகத்தில் இருந்தீங்களா, மூழ்கி இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இன்று உழைப்பின் அனுபவம் ஏற்பட்டதா? அன்னைக்கு நமக்கு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்காக பாபா மேலே அன்பு வரும், அவருடைய நினைவு அதிகமாக வரும். அதனால் இன்று உழைப்பின் அனுபவம் ஏற்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஏதாவது ஒரு விஷயத்தில் அனுபவமானதா? என்ன, ஏன், எப்படி என்கிற எண்ணம் எழுந்ததா? சிநேகம் அனைத்தையும் மறக்கடித்து விட்டது. அந்த மாதிரி கேள்வியே வராது. அப்படி வந்தால் கூட அதை நம்ம சரி பண்ணிக்கிடுவோம். ஏன்னா சிநேகம் எல்லாத்தையுமே மறக்கடித்து விட்டது. எனவே தந்தையின் இந்த சிநேகத்தை மறக்காதீர்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார். சிநேகத்தின் கடல் கிடைத்திருக்கின்றார். நன்றாக அலையில் விளையாடுங்கள். எப்பொழுதெல்லாம் ஏதாவது உழைப்பின் அனுபவம் ஏற்படுகிறதோ அந்த சமயம் சிநேகத்தின் அனுபவத்தை நினைவு செய்து பாருங்கள். ஏனென்றால் மாயா இடையிடையில் பரீட்சை வைக்கின்றது. எனவே உழைப்பு அன்பாக மாறிவிடட்டும். அனுபவம் செய்து பாருங்கள். ஆனால் தவறு என்ன நடந்து விடுகிறது? அந்த சமயம் என்ன, ஏன் இதில் அதிகமாக சென்று விடுகிறீர்கள். எது வந்திருக்கிறதோ அது சென்று விடுகிறது. ஆனால் எவ்வாறு செல்லும்? சிநேகத்தை நினைவு செய்வதன் மூலம்தான் உழைப்பு சென்று விடுகிறது. அதாவது பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா கூட இடையிடையே பரீட்சை வைக்கும். இந்த உழைப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த உழைக்கிற சமயத்தில் பாபா மீது எப்போ நீங்கள் அந்த அன்பு வைத்திருந்தீங்களோ அந்த சமயத்தில் அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். சில எண்ணங்கள், கேள்விக்குறிகள் வரதான் செய்யும். ஆனால் அது போயிடும். ஆனால் அது எப்படி போகும்? சிநேகத்தை நினைவு செய்வதன் மூலம்தான் உழைப்பு சென்று விடுகிறது. ஏனென்றால் அனைவருக்கும் வெவ்வேறு சமயத்தில் பாப்தாதா இருவருடைய சிநேகத்தின் அனுபவமோ உள்ளதல்லவா? பாபா மீது நீங்கள் அன்பு
காட்டுவதன் மூலமாக நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது அந்த அனுபவம் இருக்குதானே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எப்பொழுதாவது செய்திருப்பீர்கள் அல்லவா? சரி, சதா இல்லை என்றாலும் எப்பொழுதாவது செய்திருக்கின்றீர்கள். அந்த சமயத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையினுடைய சிநேகம் எப்பேற்பட்டது என்று. தந்தையினுடைய சிநேகத்தினால் என்னென்ன அனுபவம் செய்தேன் என்பதையும் நினைவு செய்யுங்கள். சிநேகத்தின் நினைவு மூலம் உழைப்பு மாறிவிடும். ஏனென்றால் பாப்தாதாவிற்கு எந்த ஒரு குழந்தையின் உழைப்பும் பிடிக்கவில்லை. என்னுடைய குழந்தைகள் ஆனால் உழைக்கின்றார்கள். உழைப்பிலிருந்து விடுபட்டவராக எப்பொழுது ஆகப் போகின்றீர்கள்? இது சங்கம யுகம் ஆகும். இதில் உழைப்பிலிருந்து விடுபட்டவராக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த சங்கம யுகம் அப்படியாப்பட்டது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டவராக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சி இல்லையெனில் ஏதாவது சுமை புத்தியில் உள்ளது என்ற அர்த்தம். சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் என்பதை மறந்து ட்ரஸ்டி ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறியிருக்கின்றார். பொறுப்புகளை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் மற்றும் சுயம் தன்னை உள்ளத்தின் உண்மையான குழந்தையாகி சாப்பிடுங்கள், விளையாடுங்கள் மற்றும் மகிழ்ச்சியாக இருங்கள். பாபாவுடைய உண்மையான குழந்தையாகி செய்ய வேண்டியதெல்லாம் செய்து மகிழ்ச்சியாக இருங்க. இதுதான் நீங்கள் செய்யணும். மற்றபடி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்புகள் நிறையா இருக்குன்னு நினச்சிங்கன்னா உழைப்பீங்க, அதை நீங்கள் பாபா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏனென்றால் இந்த சங்கம யுகம் அனைத்து யுகங்களையும் விட மகிழ்ச்சியான யுகமாகும். இந்த மகிழ்ச்சியான யுகத்திலும் கூட மகிழ்ச்சியை கொண்டாடவில்லை என்றால் எப்பொழுது கொண்டாடுவீர்கள்? குழந்தைகள் சுமையை தூக்கி கொண்டும் உழைத்து கொண்டும் இருக்கிறார்கள். கொடுப்பது கிடையாது, தானே சுமக்கின்றார்கள். அப்பொழுதே தந்தைக்கு கருணை ஏற்படும் அல்லவா, இரக்கம் வரும் அல்லவா. ஒரு குழந்தை சுமையை தூக்கிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா தந்தைக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, இரக்கம் வரும் இல்லையா. அதுபோல் எனக்கும் அந்த மாதிரி இரக்கம் வருது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியான சமயத்தில் உழைக்கின்றீர்கள் என்று இரக்கம் வருகிறது. சிநேகத்தில் மூழ்கிவிடுங்கள். சிநேகத்தை அனுபவம் செய்த சமயத்தையும் நினைவு செய்யுங்கள். அந்த சமயத்தில் நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தீங்க, பாபாவனுடைய அந்த நினைவு அனுபவத்தை செய்து பாருங்கள். அந்த சமயத்தையும் நினச்சி பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது சமயத்தில் சிநேகத்தின் அனுபவம் ஏற்படத்தான் செய்கிறது, ஏற்பட்டும் இருக்கிறது என்பதை தந்தை அறிந்திருக்கின்றார். ஆனால் நீங்கள் அதை நினைவு செய்வதில்லை. உழைப்பையே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், குழம்பிக் கொண்டும் இருக்கிறீர்கள். ஒருவேளை இன்று கூட அமிர்த வேளையிலிருந்து இப்பொழுது வரை 2 அத்தாரிட்டிகளான அதிகாரிகளான சிநேகத்தை உள்ளத்தில் அனுபவம் செய்திருப்பீர்கள் என்றால் இன்றைய தினத்தையும் கூட நினைவு செய்வதனால் சிநேகத்தின் முன்பு உழைப்பு முடிந்துவிடும். அதாவது இன்றைக்கி கூட 18 ஜனவரி அமிர்த வேளையிலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் 2 அத்தாரிட்டி பாப்தாதா அவர்கள் மீது சிநேகம் வச்சு அனுபவம் செய்திருப்பீங்க. அந்த அனுபவத்தை கூட நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா இப்போ கூட உழைப்பு முடிஞ்சிரும். பாப்தாதா இப்பொழுது இந்த வருடத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் சிநேகத்தின் நிறைந்தவர்களாக, உழைப்பிலிருந்து விடுபட்டவர்களாக பார்க்க விரும்புகிறார். உழைப்பின் பெயர் அடையாளம் உள்ளத்திலும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. இது முடியுமா? உழைப்பே இருக்கக்கூடாது. ஏன்னா சங்கமயுகம் முழுவதுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் முழுவதுமே, இந்த யுகம் முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். மற்றபடி உழைப்பே இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உள்ளத்திலும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. இது செய்துவிட்டு தான் விட வேண்டும் என்று யார் நினைக்கிறீர்களோ, தைரியம் உள்ளவர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இன்று விசேஷமாக அப்பேற்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான வரதானம் தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? பிறகு எது வேண்டுமானாலும் நடக்கும்.
என்ன செய்வீர்கள்? இப்போ வரதானத்தை அடைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது எது வேண்டுமானாலும் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஏன் என்று கூற மாட்டீர்கள் தானே? கொஸ்டினில் போயிட மாட்டேங்க தானே? அன்பின் சமயத்தை நினைவு செய்ய வேண்டும். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ரொம்ப உழைக்கிற சமயம் வரும்போது, பாபா மேலே வச்சுருந்த அந்த அன்பின் அனுபவத்தை நினைவு செய்யணும். அனுபவத்தை நினைவு செய்ய வேண்டும். மூழ்கிவிட வேண்டும். உங்களுடைய உறுதிமொழி இதுவாகும். நாம் தந்தை மூலமாக 21 பிறவிகளுக்கு ஜீவன் முக்தி நிலையின் பதவியை அடைந்து கொண்டு இருக்கின்றோம், அடைந்தே விடுவோம் என்கிற உங்கள் அனைவருடைய உறுதிமொழி உள்ளது. எனவே ஜீவன் முக்தி. பாபா கிட்ட நம்ம உறுதிமொழி கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா, பாபாவிடமிருந்து 21 பிறவிகளுக்கு நம்ம ஜீவன் முக்தி நிலையை அடைவோம் அப்படின்னு, அடைஞ்சே தீருவோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்குறோம். அதாவது ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் பண்ணணும். உழைப்பு இருக்கிறதா என்ன என்று தந்தை குழந்தைகளிடம் கேள்வி கேட்கின்றார். 21 பிறவிகளில் ஒரு பிறவி இந்த சங்கமிகத்தின் பிறவியாகும். ஞாபகப்படுத்துகிறாரு நமக்கு. உங்களுடைய உறுதிமொழி 21 பிறவிகளுக்கானது, 20 பிறவிகளுக்கானது அல்ல. எனவே இப்பொழுதிலிருந்தே உழைப்பிலிருந்து விடுபட்டவர், ஜீவன் முக்தியர்கள், கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆகுங்கள். இப்பொழுது உள்ள சம்ஸ்காரம் 21 பிறவிகளுக்கு ஆத்மாவிற்குள் எமர்ஜ் ஆக இருக்கும். எனவே 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றுவிட்டுள்ளீர்கள் தானே? அல்லது இப்பொழுது பெற வேண்டுமா? அட்டென்ஷன் ப்ளீஸ். கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அடையணும், அடையலைன்னா இப்போ நான் அடையணும் அப்படிங்கிறதுல கவனம் வச்சுக்கோங்க. உழைப்பில் இருந்து விடுபடுங்கள், திருப்தியாக இருங்கள், மேலும் திருப்திப்படுத்துங்கள். வெறும் திருப்தியாக இருப்பது மட்டுமல்ல, திருப்திப்படுத்தவும் வேண்டும். அப்பொழுதுதான் உழைப்பில் இருந்து விடுபட்டவராக இருப்பீர்கள். இல்லையென்றால் தினந்தோறும் சுமையினுடைய விஷயங்கள், உழைப்பினுடைய விஷயங்கள், என்ன ஏன் என்கிற மொழியில் வரும். இப்பொழுது நேரத்தின் அருகாமையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எப்படி அருகாமை ஆகி கொண்டு இருக்கிறதோ அதேபோல் உங்கள் அனைவருக்கும் கூட பாபாவின் துணை நெருக்கத்தின் அனுபவமும் அதிகரிக்க வேண்டும். நேரம் நெருங்க நெருங்க இன்னும் நாம் பாபாக்களுடைய அந்த துணையின் நெருக்கத்தை நிறைய அனுபவம் செய்யணும் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. தந்தையின் அருகாமையானது சமயத்தின் அருகாமையை முடிவடைய செய்யும். குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஆத்மாக்களின் துக்கம், அசாந்தியின் குரல் காதுகளுக்கு கேட்கவில்லையா? மூதாதையரும் நீங்கள்தான், பூஜைக்குரியவர்களும் நீங்கள்தான். ஏ பூர்வஜ ஆத்மாக்களே, ஏ பூஜைக்குரிய ஆத்மாக்களே, எப்பொழுது உலக நன்மைக்கான காரியத்தை முடிவு பெற செய்வீர்கள்? இது பாபா கேள்வி கேட்குறாங்க. அவர்களுடைய பக்தர்களுடைய கூக்குரல்லாம் உங்களுக்கு காதுகளில் விழலையா? இந்த காரியத்தை எப்போ நீங்கள் முடிப்பீங்க? பாப்தாதா சமாச்சாரங்களை பார்த்தார். ஒவ்வொரு வர்க்கத்தினரும் அவர்களுடைய மீட்டிங் செய்தார்கள். நிறைய விங்ஸ் வந்திருக்காங்க, அவங்கவுங்க திட்டம் போடுறாங்க. உலக நன்மைக்கான வேகத்தை எப்படி தீவிர அடைய செய்வது என்று. திட்டம் மிகவும் நன்றாக செய்கிறீர்கள். இறுதியாக எவ்வளவு காலம் வரை திட்டம் போடுவீர்கள் என்று பாப்தாதா கேட்கின்றார். இதனுடைய பதிலை தாதிமார்கள் கொடுப்பீர்களா? இறுதியில் எதுவரை? திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இது பண்ணணும் அது பண்ணணும். ஆனால் எப்போ இதையும் முடிப்பீங்க? திட்டம் போடுறதையும் எப்போ நீங்கள் முடிப்பீங்க? எது வரைக்கும் இந்த மாதிரி திட்டம் போட்டுகிட்டே இருப்பீங்க? தாதிமார்கள் சொல்லுங்க. பாண்டவர்கள் கொடுப்பீர்களா? இறுதியில் எதுவரை? அதுக்குன்னு ஒரு முடிவுன்னு வரணும் இல்லையா? அதை கேட்டுட்ருக்குறாங்க. பாப்தாதாவை வெளிப்படுத்துவதற்குத்தான் அனைத்து வர்க்கத்தினரும் திட்டம் போடுகிறீர்கள், லட்சியமும் வைத்துள்ளீர்கள். ஆனால் வெளிப்பாடு திடமான உறுதிமொழி மூலம்தான் ஏற்படும். உறுதிமொழி வைக்கிறீங்க, அதில் திடத்தன்மை வேணுன்றார். அப்போ தான் பாபாவினுடைய வெளிப்பாடு நடக்கும். உறுதிமொழியில் திடத்தன்மை. சில நேரம் ஏதாவது காரணத்தினால் அல்லது விஷயத்தினால் உறுதித்தன்மை குறைந்து விடுகிறது. உறுதிமொழி மிகவும் நன்றாக செய்கின்றார்கள்,
அமிர்த வேளையில் ஒரு வேளை உங்களால் கேட்க முடிந்தால், தந்தையோ கேட்கின்றார். என்னென்ன உறுதிமொழி எடுக்கிறோன்னு அமிர்த வேளையில் உங்களால் கேட்க முடிஞ்சா தந்தை அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரா. அனைவருடைய உள்ளத்தின் குரலை கேட்கும்படியான சாதனத்தை இப்பொழுது அறிவியல் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அதாவது வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மிஷின் வந்துருச்சு. ஆனால் உள்ளே நீங்கள் என்ன உறுதிமொழி எடுக்கிறீங்க, எண்ணங்களில் என்ன உறுதிமொழி எடுக்கிறீங்க, எண்ணங்களை பதிவு பண்ணக்கூடிய மிஷின் இன்னும் அறிவியல் கொண்டு வரலை அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாப்தாதா கேட்கின்றார். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, உங்கள் உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் வந்திருக்கிற அப்படிங்கிறது பாப்தாதாவுக்கு தெரியும். அதனால் அவர் கேட்கின்றார். உறுதிமொழியின் மாலைகள், சங்கல்பம் செய்வதற்குரிய விஷயங்கள் நல்ல நல்லவையாக உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதாக உள்ளன. அவ்வளோ பாபாவை சந்தோஷப்படுத்திடுறோம். ரொம்ப நல்ல நல்ல சங்கல்பம், உறுதிமொழியுடைய மாலைகள் இதெல்லாம் பாப்தாதா கிட்ட வருதான். அதற்கு பாப்தாதா ஆகா குழந்தைகளே ஆகா என்று கூட கூறுகின்றார். சபாஷ் அப்படின்னு பாபா கூட சொல்கிறார் குழந்தைகளை பார்த்து. என்னென்ன செய்கின்றீர்கள் என்று கூறட்டுமா? முரளி வரை கூட 75% சரியாக உள்ளது. எப்பொழுது கர்ம யோகத்தில் வருகிறீர்களோ அதில் வித்தியாசம் வந்து விடுகிறது. முரளி கேட்கும்போது 75% மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதான். ஆனால் செயல்படுத்த வரும்போது நிறைய வித்தியாசம் வந்துடுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சில சம்ஸ்காரம், சில சுபாவம் எதிர்க்கின்றது, சண்டை போடுது. அது சில நேரங்கள் அதில் உறுதிமொழி திடமாக இருப்பதற்கு பதிலாக சாதாரணமாக விடுகின்றது. அப்போ அந்த மாதிரி சுபாவ சம்ஸ்காரம் நம்மளை மோதும்போது எடுத்த உறுதிமொழியில் திடம் இல்லாமல் சாதாரணமாக ஆயிடுது. திடத்தன்மையின் சதவிகிதம் குறைந்து விடுகிறது. பாப்தாதா குழந்தைகளுடைய ஒரு விளையாட்டை பார்த்து புன்னகைக்கின்றார். எப்படிப்பட்ட விளையாட்டை விளையாடுகின்றீர்கள் என்று சொல்லட்டுமா? பாப்தாதா இப்பொழுது விளையாட்டை பார்க்கும் பொழுது கருணை தான் வருகிறது, மகிழ்ச்சி வரவில்லை. குழந்தைகள் தங்களுடைய விஷயத்தை பிறர் மீது சுமத்துவதில் மிகுந்த புத்திசாலியாக இருக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். என்ன விளையாட்டு விளையாடுகின்றார்கள்? விஷயங்களை உருவாக்குகின்றார்கள். பார்க்கக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள். நான் அறிவேன், என்னுடைய உள்ளம் அறியும், தந்தையோ பரந்தாமத்தில் சூட்சுமோதனத்தில் இருக்கின்றார் என்று நினைக்கின்றார்கள். இதை செய்யக்கூடாது என்று எவருக்கேனும் சொன்னால் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள் தெரியுமா? அது பார்த்துக்கிட்டே போகும்போது ஒன்றும் யாருக்கும் மனதாகவும் வரல. ஆனால் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா என்ன விளையாட்டு விளையாடுகிறாங்க குழந்தைங்க தெரியுமா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. ஆம், நடந்து விட்டது, ஆனால் என்பதை அவசியம் சொல்கிறார்கள். ஆனால் என்ன, அப்படி இருந்தார் அல்லவா, அப்படி செய்தார் அல்லவா, அப்படி நடக்கின்றது அல்லவா, அதனால்தான் நடந்தது, நான் செய்யவில்லை, இப்படி நடந்தது, அதனால்தான் செய்துவிட்டேன், இப்படி இவர் செய்தார், அதனால் நான் செய்தேன், இல்லையென்றால் நான் செய்வதில்லை. இது என்னவாயிற்று? தன்னுடைய உணர்தல், ரியலைசேஷன் குறைவாக உள்ளது. இப்படி நம்ம மற்றவங்க மேலேயே பழி சொல்லிக்கிட்டு இருந்தோம், நம்முடைய விஷயத்தை மற்றவங்க மீது போட்டு அது பழி சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, என்ன தெரியுது இதிலிருந்து அப்படின்னா நம்முடைய ரியலைசேஷன் குறைவாக இருக்குது, தன்னுடைய அந்த உணரக்கூடிய தன்மைங்கிறது குறைவாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது, அவர் அவ்வாறு செய்தார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் செய்தீர்கள், சரி, மிகவும் நல்லது தான். அவங்க செஞ்சாங்க, நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது சரிதான். முதல் நம்பராக அவர் ஆகிவிட்டார். தவறு செய்ததில் அவர் முதல் நம்பராக ஆயிட்டார். இரண்டாவது நம்பராக நீங்களும் ஆகிவிட்டீர்கள். நீங்களும் அதே தவறு செய்து 2வது நம்பரில் ஆயிட்டீங்க. சரிதானே? இதுதான் பாபா பார்க்குறாரு, இது சரிதானே அப்படின்னு கேட்குறாரு. பாப்தாதா இதையும் ஏற்றுக்கொள்கின்றார். நீங்கள் முதல் நம்பரில் இல்லை, 2வது நம்பர் ஆவீர்கள். ஆனால் முதல் நம்பரில் உள்ளவர்கள் மாறினால் நான் சரியாகி விடுவேன் என்று நினைக்கின்றீர்களா? சரிதானா? அந்த நேரத்தில் இதைத்தான் புரிந்துள்ளீர்கள் அல்லவா? நல்லது. ஒருவேளை முதல் நம்பர் மாறிவிடுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். பிறகு இது உங்களுடைய தவறு,
நீங்கள் மாற்ற வேண்டும் என்று பாப்தாதா மற்றும் அனைவரும் முதல் நம்பர் உள்ளவர்களுக்கு கூறுகின்றார்கள். சரிதானே? நல்லது. ஒருவேளை முதல் நம்பரில் உள்ளவர் மாற்றம் செய்து விட்டார் என்றால் முதல் நம்பர் யாருக்கு கிடைக்கும்? உங்களுடைய நம்பர் முதல் நம்பராக இருக்காது. பரிவர்த்தனை சக்தியில் உங்களுடைய நம்பர் முதல் நம்பராக இருக்காது. முதல் நம்பரை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய நம்பர் என்னவாகிவிட்டது? இரண்டாவது நம்பராகிவிட்டது அல்லவா? ஒருவேளை உங்களை இரண்டாவது நம்பர் என்று கூறுகின்றார்கள் என்றால் ஒப்புக்கொள்வீர்களா? அவ்வாறு இருந்தது, அப்படி இருந்தது, எப்படி ஆனது என்று சொல்ல மாட்டீர்களா? இந்த வார்த்தை விளையாட்டு அதிகமாக வருகின்றன. அதாவது பாப்தாதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்கள நம்ம பழி போட்டு அவங்க செய்ததுனால தான் நாம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முதல் நம்பரை ஆக்கிட்டீங்க, நீங்கள் இரண்டாவது நம்பரை ஆக்கிட்டீங்க. அதே போல் பரிவர்த்தனையில் அவங்க மாறினா நாங்கள் மாறுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் நம்பரில் இருக்கிறவங்க மாறிடுவாங்க. அவங்களுக்கு எப்பயும் முதல் நம்பர் கிடச்சிரும். அப்போ நீங்கள் ரெண்டாவது நம்பரில் தான் இருப்பீங்க. அவங்க மாறட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி. உங்களை நீங்கள் இரண்டாவது நம்பர் எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை ஒப்புக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டுங்கிறது அதிகமாக அன்னைக்கு இருந்திருக்கு. இதை பார்த்து பாபாவுக்கு இரக்கம்தான் வருது, மகிழ்ச்சி வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவ்வாறு, அப்படி, எப்படி இந்த விளையாட்டை நிறுத்திவிட்டு நான் மாற வேண்டும், நான் மாற்றம் அடைந்து பிறரை மாற்றுவேன். ஆனால் ஒருவேளை மாற்ற முடியவில்லை என்றாலும் சுபபாவனை சுபகாமனை வைக்க முடியும். அதனால் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இன்றைக்கி முடிச்சுட்டு நான் மாறணும், என்னை நான் மாற்றிக்கொள்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் மாறியும் அவங்க மாறலை அப்படின்னா சுபபாவனை வச்சுருங்க, சுபகாமனை வச்சுருங்க. அதுவோ உங்களுடைய பொருள் அல்லவா? அந்த நல்ல எண்ணங்களை படைக்கிறது அது உங்களுடைய விஷயமாக தானே இருக்குது. அதையும் நீங்கள் செய்யலாம். அர்ஜுனனாக நான் ஆக வேண்டும். விஸ்வத்தின் முதல் ராஜ்ய அதிகாரி லக்ஷ்மி நாராயணருக்கு சமீபமாக நீங்கள் வர வேண்டுமா அல்லது இரண்டாவது நம்பரில் இருப்பவர் வர வேண்டுமா? பாப்தாதாவிற்கு இந்த வருடம் இந்த ஆசையே உள்ளது. அனைத்து பிராமண ஆத்மாக்களும் பிரம்ம குமாரிகள் பிரம்ம குமாரர்கள் எவ்வாறு இந்த பேட்ஜை அணிந்திருக்கிறீர்களோ அனைவரும் அணிந்திருக்கிறீர்கள் தானே? இங்கே கூட வருகின்றீர்கள் என்றால் பேட்ஜு கிடைக்கின்றது அல்லவா? மதுபனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க. காகிதத்தால் ஆன, தங்கத்தால் ஆன, வெள்ளியிலால் ஆன பேட்ஜ் கிடைக்கிறது. எப்படி பேட்ஜ் இங்கே அணிகிறீர்களோ அப்படி உள்ளத்திலும் மனதிலும் நான் மாற வேண்டும், நான் நிமித்தமாக வேண்டும் என்கிற பேட்ஜை அணிந்து கொள்ளுங்கள். இது மாறினால், இந்த விஷயம் மாறினால், இந்த மனிதன் மாறினால், இந்த சர்க்கம்டன்ஸ் மாறினால் என்பதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் மாற வேண்டும். விஷயங்களோ வரத்தான் செய்யும். நீங்கள் உயரே சென்று கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்த இடத்தில் பிரச்சனைகள் கூட உயர்ந்ததாக வரும் இல்லையா? பெரிய இடத்துலலாம் பிரச்சனைகளும் பெருசாக தான் வரும் இல்லையா? ஆனால் எவ்வாறு இன்று அவரவர் சக்திக்கேற்ப வரிசை கிரமமாக சிநேகம் நிறைந்த நினைவினுடைய வாயுமண்டலம் இருந்ததோ அவ்வாறு தன்னுடைய மனதிலும் சதா சிநேகத்தின் லவ்லீனாக இருப்பதற்கான வாயுமண்டலத்தை இமர்ஜ் செய்து வைத்திருங்கள். இன்றைய தினத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி பாபாவினுடைய அன்பில் மூழ்கி இருந்தது போல் அந்த ஒரு வாயுமண்டலம் எவ்வளோ நல்லா இருக்குது, அதை எப்பொழுதுமே உங்கள் மனசுலையும் நீங்கள் எமர்ஜாக வச்சுருங்க. பாப்தாதாவிடம் மிகவும் நல்ல நல்ல செய்திகள் வருகிறது. எண்ணத்தளவில் மிகவும் நன்றாக உள்ளன. சொரூபத்தில் வருவதில் யதாசக்தியுடையவர் ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது 2 நிமிடங்களுக்காக அனைவரும் பரமாத்மாவின் சிநேகம், சங்கம யுகத்தினுடைய ஆன்மீக ஆனந்தம் அந்த ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். பாப்தாதா ட்ரில்ஸ் செய்ய வச்சிருக்கிறாங்க 2 நிமிஷம். நல்லது. இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அடிக்கடி அனுபவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிநேகத்தை விடக்கூடாது.
சிநேகத்தில் மூழ்குவதை கற்றுக்கொள்ளுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள யோகயுக்த், யுக்தியுக்த், ராஜயுக்த் இரகசியங்களை அறிந்த, சுயம் தானும் இரகசியங்களை அறிந்து சதா திருப்தியாக இருக்கக்கூடிய மற்றும் சதா திருப்திப்படுத்தக்கூடிய, சுயம்தான் மட்டும் திருப்தியாக இருக்கக்கூடாது, திருப்திப்படுத்தவும் வேண்டும். அப்பேற்பட்ட சதா சிநேகத்தின் கடலில் லவ்லீனாக உள்ள குழந்தைகளுக்கு சதா தந்தைக்கு சமமாக ஆகுவதற்கான தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு சதா அசம்பவத்தையும் கூட சகஜமாக சம்பவம் ஆக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா தந்தைக்கு துணையாக இருக்கக்கூடிய மற்றும் தந்தையின் சேவையில் துணைவராக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மிக மிக அதிர்ஷ்டமான அன்பான குழந்தைகளுக்கு இன்றைய அவ்வக்த தினத்தினுடைய அவ்வக்த ஃபரிஸ்தா சொரூபத்தினுடைய அன்பின் நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள். நல்லது. வரதானம். நினைவு என்கிற மாய மந்திரத்தின் மூலம் சர்வ சித்திகளை பெறக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுங்கள். தந்தையினுடைய நினைவுதான் மாய மந்திரமாகும். இந்த மாய மந்திரத்தின் மூலம் என்ன சித்தியை விரும்புகின்றீர்களோ அதை பெற முடியும். எவ்வாறு ஸ்தூலத்தில் கூட ஏதாவது காரியத்தின் சித்திக்காக, அதாவது வெற்றி அடையணும் அப்படின்னா மந்திரத்தை ஜபிக்கிறார்கள். அதே போன்று இங்கேயும் கூட ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி வேண்டும் என்றால் நினைவு என்கின்ற மகா மந்திரம்தான் விதி சொரூபமாகும். இந்த மாய மந்திரம் நொடியில் மாற்றம் செய்து விடுகிறது. இதை சதா நினைவில் வைத்தீர்கள் என்றால் சதா சித்தி சொரூபம் ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் நினைவில் இருப்பது பெரிய விஷயம் அல்ல, சதா நினைவில் இருப்பதுதான் பெரிய விஷயமாகும். இதன் மூலம் சர்வ சித்திகளும் கிடைக்கின்றன. ஸ்லோகன். நொடியில் விஸ்தாரத்தை சாரமாக அடக்கிவிடுவது என்றால் இறுதி சான்றிதழ் பெறுவதாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். எவ்வாறு சரீரத்தின் ஆடையை சகஜமாக கலட்ட முடிகிறதோ அவ்வாறு சரீரம் என்கிற ஆடையை கூட கலட்ட வேண்டும். மேலும் சகஜமாக தேவையான சமயத்தில் தாரணை செய்யவும் வேண்டும். இதற்கான பயிற்சி வேண்டும். ஒருவேளை ஆடை தொந்தரவாகவோ இறுக்கமாகவோ இருந்தது என்றால் சகஜமாக கலட்ட முடியாது. அதுபோல இந்த தேகம் என்கிற ஆடை கூட ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தில் ஒட்டிக்கொண்டு தொந்தரவு செய்து கொண்டு இறுக்கமாக இருக்கக்கூடாது. இதற்காக அனைத்து விஷயங்களிலும் ஈஸியாக இருங்கள். ஒருவேளை ஈஸியாக இருந்தீர்கள் என்றால் அனைத்து காரியங்களும் ஈஸியாகிவிடும். எந்த அளவிற்கு பழைய சம்ஸ்காரங்களில் இருந்து விடுபட்டு இருப்பீர்களோ அந்த அளவுக்கு ஸ்திதியும் கூட விடுபட்டதாக விதேகியாக சகஜமாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான் உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமா.
மா